ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய் எதுவும் சேர்க்காம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்றவங்க 10 சப்பாத்தி பத்தாதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்டான ரெசிபி இது. முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கங்க. சீரகம் கருகிடாமல் லேசாக பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கி வந்ததும் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த அளவுக்கு நறுக்கி சேர்த்துக்கங்க. பன்னீர் மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 கப் பச்சை பட்டாணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டையும் எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுக்கங்க. ஒரு மூடி போட்டு அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. இடையில திறந்து கலந்து விட்டுக்கங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டுமே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் நாம் 2 பெரிய தக்காளியை மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. நல்ல பழுத்த தக்காளியாக அரைச்சி சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. சேர்த்த தக்காளி மசாலா பவுடர் எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஓரங்களில் லேசாக எண்ணெய் தெரிய ஆரம்பிக்கும் போது நாம் இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க. 2 விசில் வேக வச்சா நமக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை காஞ்ச பட்டாணி சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 3 விசில் வரைக்கும் கூட நாம் வச்சுக்கலாம். குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடியாக இருக்கும். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்து நாம் இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சப்பாத்தி பூரிக்கு இதை கொடுத்து பாருங்கள். எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்டு திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான ரெசிபி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.